நூலகத்திற்கும் கலங்கரை விளக்கத்திற்கும் புகழ் பெற்ற பண்டைய நகரமான அலெக்சாண்ட்ரியாவில் அமரா என்ற இளமறிஞர் வாழ்ந்து வந்தார். அவள் தீராத ஆர்வம் மற்றும் அறிவின் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பு ஆகியவற்றால் புகழ் பெற்றாள். ஆனால் அவள் எப்போதும் அவளுடைய ஆண் நண்பர்களால் நிராகரிக்கப்பட்டாள். அவள் புத்திசாலியாக இருந்தபோதிலும் உலகம் அவளுடைய பங்களிப்பை அங்கீகரிக்க தயங்கியது. ஓர் இரவு பயங்கரமான புயல் மத்திய தரைக்கடலை தாக்கியது. இதனால் சீரிய அலைகள் அலெக்சாண்ட்ரியாவின் புகழ்பெற்ற கலங்கரை விளக்கத்தை அச்சுறுத்தியது. கலங்கரை விளக்கம் எண்ணற்ற மாலுமிகளுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அதன் சுடர் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. புயல் சீற்றத்துடன் தீப்பிழம்புகள் ஆபத்தான முறையில் மின்னியது. மேலும் கலங்கரை விளக்கத்தின் நிலைத்தன்மை கேள்விக்குறியாக இருந்தது. நூலகத்தில் பழங்கால நூல்களை படித்துக் கொண்டிருந்த அமர புயலின் அழிவையும் கலங்கரை விளக்கத்தின் ஆபத்தான நிலையையும் கவனித்தார். கலங்கரை விளக்கம் விழுந்தால் நகரமும் அதன் துறைமுகமும் இருளில் மூழ்கி கடலில் சோகமான விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்பதை அவள் உணர்ந்தபோது அவள் இதயம் துடித்தது. கலங்கரை விளக்கத்தை காப்பாற்ற ஆசைப்பட்ட அமர ஒரு திட்டத்தை வகுத்தார். கலங்கரை விளக்கத்தின் சுடரை ஒரு சிறப்பு வகை எண்ணெயால் மட்டுமே தாங்க முடியும் என்பதை அவள் அறிந்தாள். அது பற்றாக்குறையாக இருந்தது. ஆனால் உள்ளூர் மூலிகைகள் மற்றும் தாதுக்களின் கலவையை பயன்படுத்தி மிகவும் நெகிழ்வான ஒளி மூலத்தை உருவாக்க மறந்து போன பழங்கால முறையை பற்றி பேசும் குறைவாக அறியப்பட்ட கையெழுத்துப் பிரதியை அவர் நினைவு கூர்ந்தார். புயலின் அபாயத்தை புறக்கணித்து அமரா அலெக்சாண்ட்ரியாவின் தெருக்களில் இறங்கினார். கையெழுத்துப் பிரதியில் விவரிக்கப்பட்டுள்ள அரிய மூலிகைகள் மற்றும் தாதுக்களை சேகரித்து அவள் புயலை எதிர்த்து போராடினாள். புயலின் கர்ஜனை மற்றும் ஊளையிடும் காற்றின் மூலம் அவள் கூறுகளை எதிர்த்து போராடினாள். உறுதியுடன் கலங்கரை விளக்கத்திற்கு திரும்பிய அமரா கையெழுத்துப் பிரதியில் விவரிக்கப்பட்டுள்ள பொருட்களை கலக்கத் தொடங்கினார். புயல் மோசமடைந்ததால் அவள் கலங்கரை விளக்கத்தின் உச்சிக்கு தூரமான படிகளில் ஏறினாள். அவள் கலவையை கையில் எடுத்தாள். தீப்பிழம்புகள் இப்போது அரிதாகவே காணப்பட்டன. மேலும் கலங்கரை விளக்கத்தின் எதிர்காலம் மங்களாகத் தோன்றியது. உறுதியான கைகளுடனும் கடுமையான உறுதியுடனும் அமர கலங்கரை விளக்கத்தின் எண்ணெய் தேக்கத்தில் கலவையை ஊற்றினார். அவள் செய்ததைப் போலவே சுடர் பிரகாசமாகவும் சீராகவும் எரிந்தது. அதன் ஒளி புயலை வெட்டியது. புதிய எண்ணெய் கலவை நம்ப முடியாத அளவிற்கு மீள்தன்மை கொண்டது என்பதை நிரூபித்தது. மேலும் கொந்தளிப்பான இரவில் கலங்கரை விளக்கம் பிரகாசமாக பிரகாசித்தது. புயலில் தொலைந்து போன மாலுமிகள் உறுதியான வெளிச்சத்தின் வழிகாட்டுதலால் பாதுகாப்பான இடத்திற்கு திரும்பினர். அலெக்சாண்ட்ரியா நகரம் பேரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. மேலும் கலங்கரை விளக்கம் நம்பிக்கை மற்றும் வழிகாட்டுதலின் அடையாளமாக தொடர்ந்து நிலைத்திருந்தது. இறுதியாக புயல் கடந்து வானம் தெளிந்தபோது அலெக்சாண்ட்ரியா மக்கள் அமராவின் துணிச்சலான மற்றும் புத்திசாலித்தனமான செயலை பற்றி அறிந்து கொண்டனர். நகரத்தின் தலைவர்கள் ஒரு காலத்தில் அவரது பங்களிப்புகளை அங்கீகரிக்க தயங்கினர். இப்போது அவளை ஒரு ஹீரோவாக கொண்டாடுகிறார்கள். அவரது பெயர் தைரியம் மற்றும் புதுமைக்கு ஒத்ததாக மாறியது. மேலும் அவர் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றார். அமராவின் கதை ஒரு புராண கதையாக மாறியது. உண்மையான புத்திசாலித்தனம் பெரும்பாலும் இருண்ட காலங்களில் வெளிப்படுகிறது என்பதை தலைமுறைகளுக்கு கற்பித்தாள். அமராவின் கதையின் தார்மீகம் என்னவென்றால், பெரும் சவால்களை எதிர்கொண்டாலும் புதுமை மற்றும் தைரியம் வெற்றிக்கான பாதையை ஒளிரச் செய்யும். சில நேரங்களில் நமது இருண்ட தருணங்களில்தான் நமது மிகப்பெரிய பலத்தை கண்டறிந்து மிக நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம்.